விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரியாணி அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறோம். அந்த வகையில இந்த ஆண்டும் இது 20வது ஆண்டு. இந்த வகையில 1000 குடும்பங்களுக்கு மேலாக உணவுப் பொருட்கள் மற்றும் பிரியாணி அரிசியை நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த ரமலான் மாதத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் மத நல்லிணக்கத்தோடு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஈரோடு மட்டுமல்ல, நான் ஈரோடு, திருப்பூர் 2 மாவட்டத்திற்கு மண்டல துணை செயலாளராக இருக்கும் காரணத்தினால் 2 மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் இதை எங்களுக்கு அன்பான முறையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு தேர்தல் அங்கீகாரம் எங்களுடைய கட்சி பெற்றுள்ள காரணத்தினால் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவாகவே இதை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அனைத்து மக்களிடத்திலும் இது சென்றடைய வேண்டும், அனைத்து மக்களும் பிரியாணியை சுவைக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று ஒரு சில கட்சிகள் தூண்டுதலின் பேரில் வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் பிரியாணி அரிசியை உண்பதே எங்களது நோக்கமாகவும் கொள்கையாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்கும் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே ஈரோடு மாவட்டத்தில் மாநகரத்துக்கு உட்பட்ட 36வது வார்டில் மஜீதின் முன்புறமே உள்ள 1000 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அனைவர்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறோம். இதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தனை இது இறைவனுக்கு போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இதே போல எந்தெந்த சமுதாய மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை எதிரியாகவும் விரோதியாகவும் பார்க்கிறார்களோ அதை முறியடிக்க வகைக்குள்ள இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.